என் தங்கப்பிள்ளையே, மங்கள வெள்ளிக்கிழமையின் வெற்றி விடியலில் உன் இல்லத்தில் வசிக்கின்ற இந்த வராகி உன்னோடு தனிமையில் பேச வந்திருக்கிறேன். நீ மட்டும் இந்த வார்த்தைகளை முழுமையாக கேட்டுவிட்டால் இன்று நான் சொல்ல வந்திருக்கின்ற விஷயம் என்னவென்பதனை நிச்சயமாக உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். உனக்காகவே உன் முன்னால் நிற்கும் இந்த தெய்வம் எதற்காக உன்னை தேடி வந்திருக்கிறது என்பதனை கட்டாயமாக உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். நான் இருக்கும் இந்த நேரம் இனி எந்நாளும் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் நேரமாக கட்டாயமாக மாறிவிடத்தான் வேண்டும். எதையுமே அவ்வளவு சாதாரணமாக நாம் விட்டுவிட முடியாது. எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளவு சுலபமாக நாம் வேண்டாம் என்று தள்ளிவிட முடியாது. வெற்றி விடியலில் தெய்வம் உன் இல்லத்தில் வசிக்கிறேன் என்ற ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறேன் என்றால் இந்த வார்த்தையை நீ ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. இந்த விஷயத்தை ஒரு நாளும் என் பிள்ளை நீ தொலைத்து விடக்கூடாது. நான் இருக்கும் பொழுது உனக்கு வேண்டி எல்லாம் சரியாகவே நடக்கும் என்பதனை புரிந்து கொள். இந்த வராகி உடனிருந்து உனக்கு சொல்லித்தரும் இந்த காலங்களை எப்பொழுதும் என் பிள்ளை நீ கவனமாக பெற்றுக்கொள். உனக்கான தேவைகளை உணர்ந்து உனக்கு நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்கள் அத்தனையையும் நீ முழுக்க தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை முறை என்ன நடந்தாலும் சரி, இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் சரி, அவை அத்தனையையும் என் பிள்ளை நீ தெளிவுபட உணர்ந்து கொண்டாயானால் உனக்கும் நல்லது நடக்கும் என்பதனை உன்னால் கண்கூடாக கண்டு கொள்ள முடியும். நான் இருந்து உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த விஷயங்களை எல்லாமும் உன்னால் சரியாக தெளிவாக என்னவென்று புரிந்து கொள்ள முடியும். எதையுமே நினைத்து இனிமேலும் இங்கு நீ கலங்க வேண்டாம். வராகி என்பவள் உன் இல்லத்தில் இருக்கிறேன் என்ற ஒரு வார்த்தையை சொன்ன பிறகு என் பிள்ளை இனி எதை பற்றியும் நீ அதிகமாக யோசித்து கொண்டிருக்க வேண்டாம். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம் முழுமையிலும் இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவென்றாலும் அவை அத்தனையும் உனக்கு சரியாக நடக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, நமக்கு ஒரு நல்லது நடக்கவில்லையே என்று சொல்லி நீ புலம்பி இருக்கலாம். ஏன் நமக்கு மட்டும் எந்த சந்தோஷமும் கிடைக்கவில்லை என்று சொல்லி நீ பதறி இருக்கலாம். ஆனால் உனக்கான நல்லது, உனக்கான சந்தோஷம் இவை எல்லாமும் உனக்கு கிடைக்கும் நேரம் இப்பொழுதுதானே வந்திருக்கிறது. இப்பொழுதுதானே இந்த நேரம் உனக்கு கைகூடி இருக்கிறது. அப்படியானால் இதையெல்லாமும் நினைத்து என் குழந்தை நீ ஒருபோதும் கலங்கக்கூடாது. உனக்கான நேரமும் வாய்ப்புகளும் எப்பொழுதும் உன்னை தேடி வந்து கொண்டு இருக்கும் பொழுது நீ அப்பொழுது எல்லாமும் அதை கைவிட்டு விட்டு வாழ்க்கையை நினைத்து நீ கலங்கி கொண்டிருந்தது ஞாபகம் இல்லையா? கையில் கிடைத்ததை எல்லாமும் விட்டுவிட்டு வருந்தி கொண்டிருந்த என் பிள்ளை இப்பொழுது ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறாய். ஒவ்வொரு விஷயங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக உணர்ந்து கொள்ள என் பிள்ளை நீ தயாராக இருக்கிறாய். எல்லா விஷயங்களும் உன்னை சுற்றி சரியாகவே நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ளும் காலம் உனக்கு வந்துவிட்டது. எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையை நன்மதிப்போடு மாற்றிவிட வேண்டும் என்ற நம்பிக்கையும் உனக்குள் வந்துவிட்டது. உனக்கு வேண்டி நான் என்னவெல்லாமும் உனக்கு சொல்கிறேனோ அவை அத்தனையிலும் என் பிள்ளை நீ வாழ வேண்டிய அவசியமும் உனக்கு வந்துவிட்டது. முன்பு போலெல்லாம் உன்னிடம் நான் கெஞ்சி கொண்டிருக்க விரும்பவில்லை. இதை செய்தால் உனக்கு நல்லது நடக்கும் என்ற உத்திரவாதத்தினை நான் உறுதியாகவே உன் முன்னால் சொல்கின்றேன். இதை செய்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற சந்தோஷம் உனக்கு கிடைக்கும் என்பதனை நான் ஆணித்தரமாகவே உனக்கு சொல்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது இனியாவது உனக்கு நடக்கும் இந்த நல்ல விஷயங்களை எல்லாமும் நீ ஒன்றன் பின் ஒன்றாக உறுதியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியை நீ நிச்சயமாக ஒன்றன் பின் ஒன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை எல்லாவற்றையுமே நமக்கு உறுதியெடுத்து கொடுக்கும் இந்த நேரம் மனது மகிழ்ச்சியோடு எல்லாவற்றையும் எதிர்கொள்ள வேண்டும். இந்த மனது
ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாகவே நிலைத்திருக்கச் செய்ய வேண்டும் என்பதனையும் நீ மறக்காது. என் தங்கமே, உன்னுடைய தாயின் அன்பும் அரவணைப்பும் எப்பொழுதுமே உனக்கு உறுதியாக கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு உன்னுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் என்னை நோக்கியதாக இருக்க வேண்டும் அல்லவா? அம்மா எண்ணுவது போல என் பிள்ளை எப்பொழுதும் நீ சரியான ஒன்றை தெளிவாக யோசித்து விட்டால் அது போதும். உனக்கு நடக்கும் நன்மைகள் அத்தனையும் உன்னை நம்பிக்கையோடு வாழச் செய்யும். உனக்கு நடக்கும் விஷயங்கள் எல்லாமும் உன்னை மனநிறைவோடு இருக்கச் செய்யும். இனிமேலும் எதையும் யோசித்து வருந்தாமல், எதையும் நினைத்து கலங்காமல் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றியையும் கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. துணை வருகின்ற வேளை நீ எங்கும் வழிதடுமாறி சென்றுவிடக்கூடாது என்பதில் எனக்கிருக்கின்ற கவனம். அது ஒரு தாய்க்கே உரிய அம்சம்தானே. தன் பிள்ளைகள் வாழ்க்கையில் எப்பொழுதும் தடமாறி சென்றுவிடக்கூடாது என்பதில் ஒரு அம்மா எவ்வளவு அக்கறையோடு இருப்பாளோ அதே அக்கறையோடு தான் நான் தினம் தினமும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன். இன்றைய மனநிலையில் ஏதும் குழப்பங்கள் இருந்தாலும் கூட என்னுடைய வார்த்தைகளை கேட்டு நிச்சயமாக என் பிள்ளை அந்த குழப்பத்தை தவிர்த்து நீ நல்லபடியாக ஒரு விஷயத்தை நோக்கி வரத் தொடங்கி விடுவாய் அல்லவா? உன்னுடைய குழப்பங்கள் எல்லாமும் தீர்ந்து சரி, அம்மா நமக்கு சொல்லிவிட்டால் இந்த நாளை நாம் நிச்சயமாக நல்லபடியாக எதிர்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பக்குவத்திற்குள் நீ வந்து விடுவாய் அல்லவா? அது போதும். உன்னுடைய இந்த பக்குவத்தை தான் நானும் எதிர்பார்க்கிறேன். உன்னுடைய இந்த மனநிலையைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன். அதனால்தான் இந்த வெள்ளிக்கிழமையின் விடியலில் நான் இல்லத்தில் இருக்கிறேன், உன் உள்ளத்தில் வாழ்கிறேன் என்பதனை உனக்கு நான் ஆணித்தரமாக எடுத்துச் சொல்கிறேன். இதை தாண்டி வேறென்ன இருக்கிறது? என் பிள்ளைக்கு இதை தாண்டி இந்த வாழ்க்கையில் வேறென்ன தேவைப்பட போகிறது? உனக்கான நேரமும் உனக்கான சூழ்நிலைகளும் இனி உன்னை தழுவும் இந்த நேரம் அத்தனை விஷயங்களும் உனக்கு நல்லதையே நடத்தும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருந்து உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமுமே ஒட்டு மொத்தமாக உன்னுடைய சூழ்நிலையை உனக்கு மாற்றி கொடுக்கும் என்பதனை நீ நம்பு. ஒட்டு மொத்தமாக உனக்குள் இருக்கும் உன்னுடைய தேவைகளை எல்லாமும் இது கொஞ்சம் கொஞ்சமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ நம்பு. வராகி, உனக்காகவே நான் உன் முன்னால் வந்து நிற்கும் இந்த நேரத்தை எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை நீ கைவிட்டு விடாது. எதுவுமே இல்லாத பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான ஒரு நம்பிக்கையை நிச்சயமாக கொடுக்கும். அந்த நம்பிக்கை தெய்வத்தின் அம்சமாக இருக்கும். உன் வாழ்க்கையில் அது ஒரு மிகப்பெரிய வெற்றியை உனக்கு நிச்சயமாக எடுத்துச் சொல்லும். அப்பொழுது என் பிள்ளை இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு தேவைகளையும் நீ என்னவென்று புரிந்து கொள்வாய். உனக்கு நடக்கும் நன்மைகளை உன் கண் முன்னாலேயே நீ கொண்டு வந்தும் நிறுத்தி விடுவாய். இனி என்ன நடக்கும் என்பதும் ஏது நடக்கும் என்பதும் நிச்சயமாக உனக்கு சரியாக புரிய வந்துவிடும். நான் உருவாக்கி கொடுக்கும் இந்த விஷயங்கள் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மன வலிமையை நிச்சயமாக உனக்கு சொல்லித்தரும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நேரம் என் பிள்ளைக்கான சந்தோஷமும் உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். இந்த வாழ்க்கை உனக்கு நம்பிக்கையை கொடுத்து வாழச் சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். எது நடந்தாலும் உனக்கான ஒன்றை என்னவென்று நான் எடுத்துச் சொல்ல எப்பொழுதுமே உன்னை தொடர்ந்து வருவேன் என்பதனை நீ மறக்காதே. உனக்கான ஒன்றை நான் தொடர்ந்து வந்து உனக்கு கொடுப்பேன் என்பதனையும் நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க என் பிள்ளைக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாமுமே சரியாகத்தான் நடக்கிறது. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இல்லை என்று எதையும் உன்னால் சொல்லிவிடவும் முடியாது. உன்னை தேடி வந்து உனக்கு நடக்கும் ஒவ்வொரு தேவைகளும் எப்பொழுதுமே உன்னை மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பது உண்மை. ஆனால் இவை எல்லாவற்றையும் நீ எப்படி எடுத்துக்கொள்கிறாய், இதையெல்லாமும் நீ எப்படி உன் வாழ்க்கையாக மாற்றுகிறாய் என்பதில்தான் உன்னுடைய எதிர்காலம் உனக்கு அடங்கி இருக்கிறது. உன்னுடைய எதிர்காலம் இனி எப்பொழுதும்
உனக்கு நன்மைகளை கொடுக்க வரும் என்பதில் எந்த ஒரு குழப்பமும் உனக்கு வேண்டாம். என் குழந்தையே, சந்தோஷத்தை நாம் தேடி தேடி அலைகின்ற இந்த காலம் நமக்கான சந்தோஷம் நம் கைகளில் இருக்கிறது என்பதனை நாம் மறந்து விட்டதுதான் அத்தனை சோதனைகளுக்கும் காரணம், அத்தனை வேதனைகளுக்கும் காரணம். நம்முடைய நிலையை நாம் என்னவென்று புரிந்து கொண்டோமானால் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நேரங்களும் உன்னை சரியாக வழி நடத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உனக்கென கிடைக்கக்கூடிய இந்த வாய்ப்புகளும் இந்த வாழ்க்கையும் ஒருபோதும் உன்னை கைவிடாது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கும் என்பதும் ஏது நடக்கும் என்பதும் என் பிள்ளை நம்புகின்ற என் குழந்தையினுடைய நம்பிக்கைக்கு தகுந்தாற் போல மாறுபடும். நீ நல்லது நடக்கும் என்று உறுதியாக நம்புவாயானால் உன்னை சுற்றி நடக்கும் நன்மைகளை உன்னால் கண்கூடாக காண முடியும். நடக்கும் விஷயங்கள் எல்லாவற்றையும் என் பிள்ளை நீ தெளிவுபட உணர்ந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை மாற்றங்களையும் இனி நிச்சயமாக உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும். எது நடந்தாலும் உன்னோடு உனக்கு துணை இருக்க நான் வருவேன். எப்படிப்பட்ட விஷயமாக இருந்தாலும் உனக்கென கை கொடுக்க இந்த தெய்வம் நான் வருவேன் என்பதனை நீ புரிந்து கொள். எல்லா நேரமும் இந்த வராகி உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் அத்தனையும் முழுக்க முழுக்க உன்னை வலிமைப்படுத்துவதை நீ புரிந்து கொண்டாயானால் இந்த சிந்தனைகளும் இந்த நேரங்களும் இனி எப்பொழுதும் உன்னை நல்லபடியாக மீட்டெடுக்கும் தருணத்தையும் நீ கண்கூடாக காண்பாய். நீயே சற்று சிந்தித்து பார். நீ என்ன யோசித்தால் உனக்கு என்ன நடக்கிறது என்று. இது நடக்காது என்று நினைத்து நீ செய்தால் நிச்சயமாக அது ஒருபோதும் உனக்கு நடக்காது. ஏதாவது ஒரு வகையில் அது உனக்கு கஷ்டத்தை தந்து கொண்டுதான் இருக்கும். அதே நேரம் கண்டிப்பாக இதை நடத்தி முடித்தே தீர வேண்டும், இதை நாம் செய்து முடித்தே ஆக வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீ செய்து பார். எப்படியாவது முட்டி மோதி அந்த விஷயத்தில் நீ வெற்றியை பெற்று விடுவாய். எப்படியாவது நீ நினைத்த எண்ணங்களை செதுக்கி விடுவாய். உன் வாழ்க்கை என்று அதனை நிச்சயமாக நீ மாற்றி விடுவாய். இதுதான் உண்மை. இது போன்ற நிலைகள் இந்த வாழ்க்கையில் ஒருவருக்கு கிடைக்கும் என்றால் அந்த நேரத்தை நாம் எப்பொழுதுமே தொலைத்து விடக்கூடாது. அந்த தருணத்தை நாம் எப்பொழுதுமே கைவிட்டு விடக்கூடாது என்பதுதான் உண்மை. இனி உனக்காக நடக்கும் நல்ல விஷயங்களை புரிந்து கொண்டு உனக்காகவே கிடைக்கும் ஆனந்தமான விஷயங்களை ஏற்றுக்கொண்டு நீ பெருமகிழ்ச்சியோடு வாழக்கூடிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. இத்தனை நாளும் என் பிள்ளை நீ இழந்ததை எல்லாமும் நான் உனக்கு ஒன்று சேர்த்து உன் கைகளில் ஒப்படைக்க நினைக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கான நல்லது என்னவோ அதை என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான தேவைகள் என்னவோ அதை என் பிள்ளை நீ நிச்சயமாக சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் இனி நினைத்து பார்த்து நீ வருந்த வேண்டாம். எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கிறது என்ற ஒரு எண்ணம் இனி உனக்குள் நிச்சயமாக வந்து விட்டால் அது போதும். எதையுமே யோசித்து என் பிள்ளை கலங்கிக் கொண்டிருக்க வேண்டிய தேவையில்லை. உன்னோடு நான் உனக்காக எப்பொழுதும் உறுதுணையாக நிற்கும் இந்த நேரம் இனிமேலும் என் பிள்ளையை பெருமகிழ்ச்சியோடு வாழச் சொல்லும். இதை யாராலும் இனி தடுத்து நிறுத்த முடியாது. உனக்கு நடக்கும் மிக முக்கியமான விஷயங்களை இந்த வாழ்க்கையில் இனி யார் நினைத்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். இந்த சந்தர்ப்பமும் இந்த சூழ்நிலையும் இனி உனக்கு வேண்டியதை உன் வசமாக்கி கொடுக்கும்படியான ஒரு நிலைக்கு நிச்சயமாக வந்துவிட்டது என்பதுதான் உண்மை. உன்னை சுற்றி என்ன நடக்க காத்திருக்கிறது என்பதனை எல்லாமும் என் பிள்ளை நீ நிச்சயமாக சரியாக தெரிந்து கொள்ளப் போகிறாய் அல்லவா? இதுவரையிலும் உனக்கு கிடைத்த ஒவ்வொரு விஷயங்களையும் நீ உறுதியாக தெரிந்து கொண்டது உண்மை என்றால் ஒவ்வொன்றும் இனி உனக்காக நடப்பதையும் நீ தெரிந்து கொள்வாய். ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக மீட்டெடுக்க போவதையும் நிச்சயமாக நீ புரிந்து நடந்து கொள்வாய் என்பதுதான் உண்மை. இனி எதற்குமே என் பிள்ளை நீ பதறிவிடாது. எந்த ஒரு நிலைக்காகவும் என் பிள்ளை நீ கலங்கி விடாது. உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும்
நீ புரிந்து கொண்டு வாழத் தொடங்கி விட்டாலே அது போதும். உனக்காக நான் வருகின்ற இந்த காலம், இந்த வராகி உன்னை சுற்றி வந்து உனக்கு நடத்தும் இந்த நேரம், இனி அத்தனையும் என் பிள்ளை நீ வாழத்தான் வேண்டும் என்பதனையும் உனக்கு உறுதிப்படுத்தும். உன் அம்மா நான் உன் இல்லத்தில் தான் இருக்கிறேன். இதில் இனி உனக்கு எந்த குழப்பமும் வேண்டாம். உன் இல்லத்தில் இருந்து உனக்கு நல்லதை செய்ய நான் வருகிறேன். இதிலும் உனக்கு எந்த குழப்பமும் வேண்டாம். உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் இனிமேலும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்கிறாய் என்பதனை நீ உணர்ந்து விட்டாலே அது போதும். உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களிலும் இனி என் பிள்ளை நிச்சயமாக தன்னை யார் என்று நீ புரிந்து கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதிசயங்களை நான் நடத்துகிறேன். உணர்வதற்கு நீ தயாராகிவிடு. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.